ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயனாத்துணை சீரியல் ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இப்போது நம்ம சேரனோட ஃபேமிலி, அத்தை ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. இந்த நேரம் பல்லவன் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பசிக்குதுன்னா நம்ம என்னடா பண்ண முடியும், போய் தாண்டா சாப்பிடுங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சேரன். அந்த நேரத்தில் அத்தை வந்து புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ கார்த்திகாவுக்கும் சாப்பாடு வைக்கும் பொழுது அவங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க. இப்படி தான் சாப்பிடவே மாட்றா அப்படின்னு சேரன்ட்ட சொல்லும்போது சேரன் வந்து கார்த்திகா சாப்பிடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து சேரன் வந்து கார்த்திகாட்ட ரொம்ப அக்கறையாக பேசுறதுலாம் பார்க்குற சோழன் பாண்டியனுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது முடிஞ்சிட்டுன்னு நினச்சாக்கா திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததும் கார்த்திகா செல் எடுத்துகிட்டு போய் தனியாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் சேரன் அங்கே வந்து என்ன கார்த்திகா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லைம்மாம்மா ஒரு ஃபோன் வந்துச்சு அதான் என்னன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏமாம்மா நீங்கள் எப்போ லவ் சொன்னீங்க சந்தா கிட்ட அப்படின்னு கேட்கவும் சேரன் வந்து நான் வந்து இன்னும் லவ்வெல்லாம் சொல்லவே இல்லை, பேசணும் பிடிச்சிருச்சு, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குற சோழனுக்கு செம்ம கடுப்பாகுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்போ தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே பாரு நான் எது செஞ்சாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இப்போ அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாரு, இப்படி பண்ணு சோழா அப்படி பண்ணு சோழாங்கோ, இப்போ அது மட்டும் தப்பு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, இதில் என்ன இருக்குது, ஏன் எல்லாத்தையும் குறையோடையே பார்க்குறீங்க அப்படின்னு நிலா ரெண்டு சத்தம் போடுறாங்க. ஆமாம் எப்போ தான் நான் செஞ்சால் தானே தப்பு அப்படின்னு சோழன் வந்து கோச்சிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வானதி அவங்க மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டில் தவறுதலாக எடுக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற அந்த பையன் வந்து அக்கா அது கிடையாது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது உடனே பேஷண்ட் சொல்கிறாங்க, ஏம்மா மாத்திரை மாற்றி கொடுத்துடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க. இதை பார்க்குற வானதிக்கு செம்ம கடுப்பாகுது. பேஷண்ட் போனதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுற, கஸ்டமருக்கு முன்னாடி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. சாரிக்கா இனிமேல் சொல்லலை அப்படின்னு அந்த பையனும் ஏற்றுக்கிறாரு. இந்த நேரம் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறம்போது டாக்டர் இங்கேருந்து வந்துடுறாரு. வாங்க டாக்டர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு வந்து பர்த்டேவாக வருது. அந்த பையன் வந்து டாக்டர் இன்னைக்கு உங்கள் பர்த்டே இல்லை, நான் மறந்தே போயிட்டேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து விஷ் பண்ணுறாரு. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வானதி லஞ்சுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த பையன் வந்து என்னால் வர முடியாதுக்கா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வானதியை வந்து போக சொல்கிறாரு. நான் இப்படி போவேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு வானதி யோசிக்கிறாங்க. இதை பார்க்குற டாக்டர் வந்து ஏமா என்னோட வந்து லஞ்சுக்கு கூட வரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியுமே ஏற்றுக்கிறாங்க. இப்போ வானதியும் டாக்டரும் ரெண்டு பேருமே ஒன்றாவே காரில் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. இதை வானதி கொஞ்சம் பதட்டத்தில் தான் வராங்க. இந்த நேரம் பாண்டி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன வானதி ஃபோன் வருது எடுத்து பேச வேண்டியதானே டாக்டர் சொல்லவும் தயங்கிக்கிட்டே வானதி ஃபோனை எடுக்கிறாங்க. டாக்டரும் வானதியும் சேர்ந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் வந்து வானதிக்கு பாண்டி ஃபோன் பண்ணுறாரு. இதை பார்க்குற வானதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா சொல்கிறதுன்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்னு கட் பண்ணிடுறாங்க. பாண்டி இதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. பாண்டிக்கிட்ட முதல் தடவையாக வானதி மறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கே தெரியுது, இருந்தாலும் அதை வந்து மறைக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டத்தோடு தான் போயிட்டுருக்கு. இப்போ வானதிக்கும் டாக்டருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட போகுது. இப்போ அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களோட அயனாத்துணை சீரியல் வந்து மூவ் ஆகுது.